3 மதுபான சாலைகள் அதில் வந்திருந்தது. அதில் முதலாவது RS ரெஸ்டாரண்ட். அது அந்த நான் நினைக்கிறேன் அந்த 100 சட்டம் சொல்லியிருந்தது 100 மீட்டருக்கு தான் இந்த ஒரு வழிபாட்டு தலமும் கல்வி ஸ்தாபனமும் வர முடியாண்டா. அதில் ஒரு கோவில் இருக்குது 25 மீட்டர் தான். அடுத்தது ப்ரீமியம் வாங்கி ஷாப், அதிலேயும் தொண்டு தான் ஆலயங்கள் இருக்கின்றது 256 மீட்டர். அடுத்தது 3வது ரீச்சா ஆர்கானிக் ஃபார்ம் வாங்கி ஷாப், அதிலேயும் 200 மீட்டருக்கு அங்கால தான் இருக்கின்றது. பல ஷாப்ஸில் 3 விடயங்களை நாங்கள் பார்த்துருந்தாங்க. அடுத்தது கண்டாவளை பிரதேச செயலகத்திலே 4 வாங்கி ஷாப் இருக்கிறது. 4ம் நாங்கள் அந்த 100 மீட்டருக்குள்ளே இந்த விதமான அந்த மேற்குறிப்பிட்ட 2 ஸ்தாபனம் பொதுமக்களுடைய வீடுகள் இருக்கின்றது. வழிபாட்டு தலங்களோ கல்வி நிலையங்களோ அமையவில்லை. அடுத்தது கரைச்சி பிரதேச செயலகத்திலே கிட்டத்தட்ட 13 வாங்கி ஷாப் இருக்குது. அந்த படம் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதில் முதலாவது SKT வாங்கி கிளாஸாக இருக்கிறது. அது சென்ட் தெரேசா ஸ்கூல் இருக்குது. ஆனால் 200 மீட்டருக்குள்ள இருக்கின்றது. அதே மாதிரி சர்ச் கொண்டு இருக்கு 220 மீட்டர். அதே மாதிரி A9 வாங்கி ஷாப் இருக்கின்றது. அது சென்ட் தெரேசா ஸ்கூல் 250 மீட்டர் தாங்க இருக்குது. இப்படி நாங்கள் இதில் பார்த்ததில் ஒன்றே ஒன்று அடுத்த ஸ்லைட்டு சொல்லுவோம். இந்த இது வீரா வாங்கி ஷாப் அரசியல் இருக்கின்றவர் கட்டளை வழங்கப்படுத்தீங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சரிவா கிளிநொச்சி நகரத்துக்குள்ளே இருக்கு. மற்றது உங்களுக்கு முக்கியமாக தெரியும் கிளிநொச்சி நகரம்ன்றது எங்கள்ட இலங்கையிலேயே GDP குறைஞ்ச நகரம்ன்றது, க்ராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது குறைஞ்ச நகரம் கிளிநொச்சி. ஆனால் அங்கே குடியாரர் கூட. அதோட எங்கள்ட அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறீங்க மத்திய மாநிலத்தில் இருக்க குடியாரை விட யாழ்ப்பாணத்தில் இருக்க குடியார் ரொம்ப கூடி போயிட்டாங்க. அப்படியும் சொல்லிக்கொண்டே உள்ளதையும் கொடுத்துருக்கீங்க. எப்போ இந்த வார் லிஸ்ட் வெளியால வேறு தலைவர் பாருமோ நீங்கள் அதுல எவ்வளவு சரிவா கிளிநொச்சி நகரத்துக்குள்ள இந்த வைன் ஷாப்புகள் போடப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பார் லிஸ்ட்டை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கேட்டா சொல்ற கிலோமீட்டர் ரீதியாக அந்த அது என்ன மாதிரி அனுமதி கொடுத்துட்டு கேட்கலாம் தானே. இப்ப என்னோட ஒரே ஒரு பார்